ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அழகிய காதல் கணவன் மனைவிட கதை. ஒரு அன்பான ஒரு கணவன் அவரோட அவசரப்பட்ட கோபத்தால் ஏற்பட்ட ஒரு விளைவு, அதை அவர் ஜெயிலில் இருந்து கொண்டு கூட இருக்கிற கைதிட்ட விளக்கமாக சொல்கிறார் என்ன நடந்துச்சுது என்ற வாழ்க்கையிலண்டு. நானும் என் மனைவியும் காதலித்து திருமணம் செய்தேன். நான் அவளை திருமணம் செய்யும்போது அவளுக்கு 19 வயசு தான். நான் வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டி வந்து 2 பேரும் திருமணம் செய்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்தோம் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்ட்டு. அப்போ இருந்து நாங்கள் முயற்சி செய்தோம், எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. 5 வருஷம் கழித்து நாங்கள் ஒரு டாக்டரை சந்தித்தோம். அந்த டாக்டர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தை பெற்றுக்க இயலாதுண்டு. அதை கேட்டு நானும் சரி அவளும் சரி உடைஞ்சு போயிட்டேன். என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு அவளை சமாதானப்படுத்தினேன். பரவாயில்ல புள்ள, விடு, எனக்கு நீ குழந்தையாகவும் உனக்கு நான் குழந்தையாகவும் நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக 2 பேரும் ஒருத்தருக்கு புரிஞ்சு கொண்டு எங்கள் வாழ்க்கையை நடத்தி சென்றோம். கொஞ்ச நாள் கழித்து போகும்போது எனக்கு இருக்கிறத விட ஆத்திரமும் கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வந்துச்சுது. நான் அடிக்கடி கேண்டி ஆகி கொண்டு வந்தேன். அடிக்கடி எனக்கு ஏதோ ஒரு நெருடலான கோபம், என்ன அடக்க முடியாத கோபமாக இருந்துச்சுது. இதன் காரணமாக நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டோம். ஆனால் என்ன தான் சண்டை பிடிச்சாலும் ஒரு 10 நிமிஷம் கழித்து அவகிட்ட போயிட்டு, சாரி டிம்மா, கோவத்தில் உனக்கு இப்படி திட்டேன் என்று சொன்ன உடனே அவள் ஓடி வந்து என் நெஞ்சில் சாஞ்சு கொள்ளுவாள். அவளை கட்டி அணைச்சோடனே எங்கள் 2 பேர் சண்டையும் எங்கள் 2 பேரும் கோபமும் போயிடும். உடனே அவள் சொல்லுவாள், இங்கேடாப்பா, ஏன் நீங்கள் ஒரே சண்டை பிடிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வார கோபத்தால் நீங்கள் ஏதோ ஒன்று பெருசாக இழக்கப்படுங்க. அதனால் இந்த கோபத்தை விட்டுருங்களேன், இப்படி கோவப்படாமல் இருங்களேன் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாள். இதே போல் நாளுக்கு நாள் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை கூடிக்கொண்டு வந்துச்சுது. எப்போவுமே நான் சண்டை பிடிச்சா ஓடிப்போய் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு அமைதியாக அழுதுட்டு நான் மன்னிப்பு கேட்டோன்னே என் நெஞ்சில் சாயிலே ஏன் பொஞ்சாதி. நாளுக்கு நாள் போகும்போது என் கோபத்துக்கு அவளும் மறுகோபம் காட்ட வலிக்கிட்டா. நான் ஏசும்போது அவளும் திரும்பி ஏசினா. நான் கத்தும்போது அவளும் வீட்டுக்கு மேலாலும் திரும்ப கத்தினா. இப்படியே நாளுக்கு நாள் போக போக எங்கள் 2 பேருக்குள்ளே வாய்த்தர்க்கம் கூடி கைத்தர்க்கம் ஆயிட்டு கண்ட மாதிரி நானும் அவளை அடிக்க நேர்ந்தேன். நான் எவ்வளவு அடித்து போட்டு போய் என்னை மன்னிச்சிரடி, வந்த கோபத்துக்கு தாண்டி இப்படி செய்துட்டேன் என்று சொன்னோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு நாய்க்குட்டி மாதிரி என்கிட்ட ஓடி வந்து என் நெஞ்சில் சாஞ்சி, உங்கள்கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த கோபத்தை விடுங்க, இந்த ஆத்திரத்தால் நீங்கள் இதில் ஏதோ ஒன்று பெருசாக இழக்க போகிறீங்க, சொல்கிறத விளங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த நேரமெல்லாம் எனக்கு விளங்கலை அவள் சொன்னதோட அர்த்தம். ஒரு நாள் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது இவ சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. சமைக்கவும் இல்லை. நான் களைச்சி விழுந்து வரும்போது இவ படுத்துட்ருக்குறா. எனக்கு வாய்க்க வந்த கோபத்தில், நீ ஒரு முண்டைச்சிடி, வயிற்றில் ஒரு கரு உண்டாகிறதுக்கு கூட தகுதி இல்லாத உனக்கெல்லாம் உன்னை போய் கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், ஒரு முண்டச்சியாக இருக்கிற உன்னை
நான் மீனக்கட்டு கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் உன்னோட குடும்பம் நடத்துறதுக்கு பதிலாக நான் வேறு யாரையும் பார்த்துருக்கணும், வேறு யாரையும் நான் கல்யாணம் கட்டியிருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அவளுக்கும் அது சரியான வேதனை, தாங்க முடியாமல் அழுதா. அதுக்கு திரும்ப அவளும் மறு பேச்சு பேசினான். ஆமாங்க, ஆமாம், நான் முண்டச்சி தான், என்ன தெரிஞ்சு தானே இப்போ இவ்வளோ காலம் வாழ்ந்தீங்க, அப்படி என்ன தூக்கி எறிஞ்சு போட்டு போகிறது தானே நீங்கள் வேறொரு பொண்ணை தேடி அப்படின்னு சொன்னான். அதில் ஆத்திரப்பட்டு அவளுக்கு அரைஞ்சு போட்டேன். 2 அரை அரைஞ்சிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கே தெரிஞ்சுது, ஐயோ நான் அவளுக்கு அரைஞ்சு போட்டேனே, அவள் பாவமே அப்படின்னுட்டு கிட்ட போய் உன்னை கெஞ்சி கேட்குறேன், எந்த கோபத்தில் தாண்டி நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அழுதுட்டு, ஏங்க உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமென்று நான் எதிர்பார்க்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னான். இப்படியே நாள் போகும்போது எனக்கு அவளை விட்டு இன்னொரு பெண்ணோட ஒரு உறவு வந்துச்சுது. அதையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனால் எனக்கு தெரியாது அவள் தெரிஞ்சுக்கிட்டாளுன்னு. கொஞ்ச நாள் போகும்போது எனக்கும் அவளுக்கும் கோபம் முத்தி நாளுக்கு நாள் சண்டை அதிகரிச்சுது. ஒரு நாள் எனக்கும் சரியான கோபம். நானும் வீட்டுக்கு வரும்போது அவளும் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டு இருக்கும்போது எனக்கு கோபம் வந்துட்டு, நான் கேட்ட கேள்விக்கு அவள் எனக்கு பதில் சொல்லலை, சமைச்சும் வைக்கலை. ஏண்டி முண்டச்சி, வீட்டிலேருந்து என்னடி செய்கிற, என்னை வெட்டி பழக்கிற வேலையாக பார்க்குற, சமைச்சு வைக்க தெரியாது உனக்கு, வீட்டில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வருவேன்னு தெரியாத அடி உனக்கு அப்படின்னு நான் தட்டினேன். அதுக்கு அவள், ஆமாம் நான் முண்டச்சி தான், அதனால தான் வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறேன், எனக்கு உங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சிட்ருக்கேன், எனக்கு நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்த கோபத்துக்கு ஒரு காலமும் இல்லாத கோபம் அன்றைக்கி அவளை கட்டி ஒரு உதைச்சேன். அந்த உதையோட அவள் போய் சிவத்தில் அடிப்பட்டு கீழே விழுந்தா. அப்படியே கீழே விழுந்தவ முணுங்குனா, இங்கே வாங்க, எனக்கு நோவுதுங்க, எனக்கு ஏறாம இருக்கு, என்னை தூக்குங்க, கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் இருந்த ஆத்திரத்துக்கு, அப்படியே செத்து தொலடி, நீ இருந்து மட்டும் என்னத்தை கட்டி ஆள போகிற அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு தெரியாது அவளோட வாழ்க்கை என்ன நடக்க போதுன்னு. வழக்கமாக அவள் இப்படியே முணுங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவா. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நான் கூப்பிடும்போது எழும்பி என் நெஞ்சில் சாய்ச்சிடுவான்ற நம்பிக்கையில் 10 நிமிஷம் கழித்து கிட்ட வந்து, ஏ புள்ள எலும்பு புள்ள, ஒரு நிலைமில்லாத கோவம் இன்னைக்கு, என்னை மன்னிச்சிரடி, இனி நான் அப்படி கதைக்க மாட்டேன், எலும்பு புள்ள வா அப்படின்னு தட்டினேன். ஆனால் அவள் எந்த அசைவும் இல்லை. கிட்ட குனிஞ்சி அவளை நொத்து பார்த்தேன். அவளில் எந்த அசைவும் இல்லை. தூக்கி மடியில் வச்சு அவள் இதயம் துடிக்கிறான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவடத்துலே அவள் மூச்சு போயிட்டு. அந்த நிமிஷத்தான் அவள் ஒவ்வொரு தரமும் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களோட இந்த ஆத்திரத்தால் நீங்கள் உலகத்தில் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துருவீங்க, நீங்கள் இருந்து பாருங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை மனசில் அப்பத்தான் பட்டுச்சுது. அந்த நிமிஷம் மனம் தச்சு தைவ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என் அறியாமலேயே நான் அவளை நினைச்சு அழுது புலம்பி கட்டி அணைச்சிக்கிட்டேன். ஆனால் அவள் எழும்பவும் இல்லை, என்ற நெஞ்சில் சாஞ்சி தூங்கவும் இல்லை. மண்ணோட மண்ணாக போயிட்டேன். கடைசியாக அவளை தூக்கி பிணத்தை கூட எனக்கு தூக்க கிடைக்கல. நான் அவளை வேணுமென்று அடித்து கொள்ளலை. என்னோட கோபம், என்னோட ஆத்திரம் அநியாயமாக என் அன்பு மனைவி, என் காதல் புஞ்சதியை
கொல்லும்ன்ற அளவுக்கு நான் சிந்திக்கலை. இதை நினைச்சு இன்று வரைக்கும் நான் ஜெயிலில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூட இருந்த கைதிட்ட புலம்பி அழுதார். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குதான். ஆனால் நம்ம அளவுக்கு மீறின ஆத்திரம், அளவுக்கு மீறின கோபம் நம்ம வாழ்க்கையில் நம்மள்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை இழக்க வச்சிடும், நிறைய நல்லதுகளை நம்மக்கிட்டேருந்து பிரிச்சிடும். அப்படி தன் மனைவியை தானே கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்த ஒரு அன்பான, ஒரு பாசமான, உண்மையாகவே நேசித்த ஒரு கணவனோட கதை இது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒரு சறுக்கல் வரும். யானைக்கும் அடி சறுக்கும் என்றது போல் இந்த அன்பான காதலுக்கு ஒரு செலவுட்டடிப்போம்.